நான் சந்திரோடைய ஒய்ஃபு. இன்றைக்கி ஒரு 1:30 மணி போல் ஒரு 12 பேர் வந்தாங்க அன்யூனிஃபார்மில். எங்கள் வீட்டுக்காரையும் பாலச்சந்திரவையும் பிடிச்சாங்க. அவங்க கேட்டாங்க போலீஸு, ஏன்டா கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்தாக்கா நீங்கள் எதனா பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரோடைய கேஸ்கார் ஒருத்தர் இருக்கார், குல்லா என்கிற விஸ்வநாதன். அவருக்கு இப்போ தான் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதனா நடந்துட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயந்துட்டு போகல. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம். சில மாதங்களுக்கு முன்பு என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடியின் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் போலீசார் எங்கு வைத்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. எனது கணவனுக்கும் மச்சினனுக்கும் ஏதாவது நடந்தால் என குமுறும் மனைவி குறித்த காணொளி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் பகுதியை சேர்ந்தவர் A+ கேட்டகரி ரவுடி குள்ள விஸ்வா என்கிற விஸ்வா. இவர் மீது ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை, கொள்ளை, ஆள்கடத்தல் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்தன. 2012ஆம் ஆண்டு ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வந்த PPG குமரன் நாட்டு வெடிகுண்டு வீசி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அவரது ஆதரவாளர் தான் விஸ்வா. அதற்கு பதில் சம்பவமாக மன்னூர் குட்டி என்பவரை கொலை செய்ததாக வழக்கு. அடுத்தடுத்து தொழில் போட்டி காரணமாகவும் கொலைகள். ஸ்ரீபெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் கொலை வழக்கிலும் தேடப்பட்டு வந்தார் விஸ்வா. இந்த நிலையில்தான் விஸ்வா போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இந்த ரவுடி குள்ள விஸ்வாவின் நெருங்கிய கூட்டாளிகளாக செயல்பட்டு வந்தவர்கள் 24 வயதுடைய சந்துரு, 22 வயதுடைய பாலச்சந்தர். இருவரும் சகோதரர்களாம். இருவர் மீதும் ஸ்ரீபெரும்புதூர், சுங்குவார் சத்திரம் உள்ளிட்ட பல காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, ஆள்கடத்தல் போன்ற குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாம். இவர்கள் சில தனியார் ஆலைகளில் இருந்து ஸ்கிராப் எனப்படும் இரும்பு கழிவுகளை ஒப்பந்தம் எடுப்பதில் முக்கிய புள்ளிகளிடையே தொழில் போட்டியில் ஈடுபட்டு வருவதாகவும், தொழிலதிபர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்களை கொலை செய்வதில் கூலி படைகளாக இருந்து வந்ததாகவும், திமுக பிரமுகர் ரமேஷ் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அரக்கோணம் அருகே தலைமறைவாக இருந்த சந்துரு, பாலச்சந்தர் இருவரையும் தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள். இதற்கிடையேதான் சந்துருவின் மனைவி வீடியோ வெளியிட்டு இருக்கிறார். நான் சந்திரோடைய ஒய்ஃபு. இன்றைக்கி ஒரு 1:30 மணி போல் ஒரு 12 பேர் வந்தாங்க அன்யூனிஃபார்மில். எங்கள் வீட்டுக்காரையும் பாலச்சந்திரவையும் பிடிச்சாங்க. அவங்க கேட்டாங்க போலீஸு, ஏன்டா கோர்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் வந்தாக்கா நீங்கள் எதனா பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு தானே நான் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்காரோடைய கேஸ்கார் ஒருத்தர் இருக்கார், குல்லா என்கிற விஸ்வநாதன். அவருக்கு இப்போ தான் என்கவுண்டர் பண்ணாங்க. என்கவுண்டர் பண்ணதுனால எங்கள் வீட்டுக்காரருக்கும் எதனா நடந்துட்டு போதோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் பயந்துட்டு போகல. இப்போ கூட ஸ்ரீபெரும்புதூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டாலும் தெரியலன்னு சொல்கிறாங்க. ஸ்ரீபெரும்புதூர் போலீஸும் தான் முழுக்க காரணம். எங்கள் வீட்டுக்காருக்கும் எங்கள் மச்சினருக்கும் எதனா ஒன்று ஆச்சுனாக்கா இவங்க எல்லாரும் தான் காரணம்.